போலிக்கணுமா? வணக்கம் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், காலையிலக்குள்ளதே உங்களுக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ போனீங்க? அமாவாசை அன்னைக்கு போக முடியாதுன்னு இன்னைக்கு போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அமாவாசை என்னைக்கு மம்மி? அமாவாசை புதன்கிழமை. வர்ற புதன்கிழமை. ஓ, அதனால அமாவாசை அன்னைக்கு லீவ் எடுக்கணும், அதுக்காக. அதனால இன்னைக்கு போயிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, அது எப்போ சாமி கும்பிட்டாலும் அது சரிதானா மம்மி? இல்லை, அமாவாசை அன்னைக்கு கும்பிட்டா அதுக்கு ஒரு பவர் கூட. அதுக்கு அந்த காரியம் உடனே நிறைவேறும். ஓ, ஆனால் எப்போ கும்பிட்டாலும் சரிதான். ஆனால் மாதத்தில் எப்போ கும்பிட்டாலும் சரிதான். இல்லை, நம்ம சாமியை நினச்சிக்கிட்டோம்னா அதுவும் சரிதான். ஆனால் அமாவாசை அன்னைக்கு கும்பிடுறதே விசேஷம். ஓ, அப்புறம் எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க? கிளம்புனது காலையில் இங்கேருந்து 8:30 கிளம்பிப்போம். உங்களுக்கு அங்கே போயிட்டோம். 9:10 போயிட்டோம். போயிட்டு கடையில் சாப்பிட்டோம்மா காலையில் டிஃபன். என்ன சாப்பிட்டீங்க கடையில்? தோசை, ஒரு பூரி. ஒரு செட்டு பூரி வாங்கி ஆளுக்கு ஒரு பூரி. ஒரு பூரி. ஆமாம், ஆளுக்கு ஒரு தோசை. ஆமாம். அப்புறம் சாப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணி. இன்னைக்கு கோயிலில் ரொம்ப கூட்டமே இல்லை. ஏன் லீவு நாள்? இல்லை, லீவு நாள் இருக்கு. கழுவணும்ல, பருப்பு இல்லைன்னா சாப்பிட முடியாது. ரேஷன் பருப்பு கழுவணும் கைஸ். கழுவிட்டு தான் பருப்பு, எல்லா பருப்புமே கழுவிட்டு தான் பண்ணணும் மம்மி. கடையில் வாங்குற பருப்பும் கழுவணுமா? அது ஒரு வாட்டி கழுவுனா போதும். இந்த கலங்கள் அவ்வளோ கலங்கள் வருது வரு. அதனால ஒரு 3-4 வாட்டி கழுவணும். அது அவங்க ஏன் சுத்தமாக தர முடியாது? அவங்க என்ன சுத்தமாக இங்கே தான் போட மாட்டேங்கிறாங்க. கேரளாவில் நல்லா இருக்கும். அரிசியுமே வீட்டரிசி மாதிரியே இருக்கும் கேரளாவில். ரேஷன் அரிசி தனியே இருக்காது. இங்கதான் வேணும்னே மக்களுக்காக வேண்டி இப்படி பண்றாங்க. மக்கள் நல்ல சௌரியமா இருந்துக்கூடாதுங்கிறக்காக வேண்டி இப்படி பண்றாங்க. ஓ, இந்த வயல்ல இருந்து வர்ற அரிசி ஃபர்ஸ்ட் பச்சரிசியா தான் இருக்கும். அதை என்னமோ நீங்க அதை என்னமோ 3 நாள் தண்ணி ஊற்றி வச்சு அதுக்கப்புறம் அவங்க வச்சு அதை கொடுக்குறாங்க. அதனாலதான் அரிசி ஒரு மாதிரி வாடகை இருக்குது. ஓ, ரேஷன் அரிசி. எல்லாரும் மாதிரி சௌரியமா இருந்துடக்கூடாதுன்னு காசு இல்லாதவங்க கஷ்டப்படணும் அப்படின்னே வச்சிருக்காங்க. ஆனா கேரளாவிலாம் நல்ல அரிசி தான் கொடுப்பாங்க. இந்த பருப்புலையும் வேற வேற பருப்பு தருவாங்களாமே. இந்த நெய் பருப்பு, அந்த பருப்பு, இந்த பருப்புன்னு சொல்றாங்க. அதெல்லாம் கரெக்டா? தெரியல, அது தெரியல. அது நெய் பருப்பு இல்ல, என்னமா பருப்பு? அந்த இதுல எல்லாம் ஹோட்டல்ல எல்லாம் இப்ப டேஸ்டா இருக்குன்னா மஞ்சள் பருப்பு. இல்லை மேமே, ஹோட்டல் எல்லாம் பருப்பு சாம்பார் சாதம் டேஸ்டா இருக்குன்னா இது பண்ணுவாங்க. இல்லை இப்போ பருப்பு தாம்பில் மாட்டு கொழுப்பு தாம்பில் சேர்க்கிறோம். பருப்பில் மாட்டு கொழுப்பு சேர்ப்பாங்களா? அப்படியா? அப்படிலாம் சேர்த்து கலந்து விட்டுறது. பருப்பு ஆலை இருக்குல்ல, அந்த பருப்பு ஆலையில காய வைக்கையில மாட்டு கொழுப்பு இருக்குல்ல, அதை எடுத்து அப்படியே சேர்க்க மாட்டாரு. டேஸ்ட் கூட ஆமே. யார் சொன்னா உனக்கு? இந்த படத்துல ஒரு படத்துல அப்படித்தானே பண்ணுவாங்க. அப்படியா? ஓ, எல்லாத்துலேயும் இப்போ கலப்படம் மம்மி. அப்புறம் எத்தனை மணிக்கு வந்தீங்க? இப்போதான் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த சமையலுக்கு வந்துட்டேன். சமைச்சிட்டு இருக்கோம் கைஸ். இது என்ன மம்மி? பருப்பு அது. என்ன சமைக்கலான்னு இருக்கீங்க? இந்த பிளாக்கா கூட்டு. டயர் எடுத்துட்டு வரேன், பிளாக்கா எடுத்துட்டு வரேன். ஒரு வழியாக தரிசனம் பார்த்துட்டு வந்தாச்சு. ஆமாம், சாமி அரிசி கலையிறங்க. பகல்லையும் கிளைமேட் இப்படி தானே மேம் இருக்கு? ஆமாம், இப்போ என்னமோ கிளைமேட் இப்படி தான் இருக்கு. பனி கொட்டுறனாலயா தெரியல. ஆமாம், இனிமே பனிக்காலம் தானே, அதனால தான். ஓ, நவம்பர் டிசம்பர் 2 மாதமும் பனி மாதம். அப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சது எவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு தண்ணி. ஓ, தண்ணி உள்ள கொதிக்கட்டும். கொதிக்க விட்டு அப்புறம் நைட்டு யாரோட வீடியோ பார்த்தீங்க? நைட்டு தான் சொன்னேண்ணா. இல்லையே, அவங்கதான் மீன் குழம்பு வச்சான்னு சொன்னா. ஆமா, இவங்க இது நம்பர் விட்டு மீன் குழம்பு வச்சாரு. அவர் மீன் குழம்பு வச்சு மீன் கழுவுனது. அம்மா கை போக்குவோம். அவங்க என்ன சொன்னீங்களே அந்த அம்மாவுக்கு? அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, சுகர் ரொம்ப. என்னாச்சு?
அது என்னமோ இடுப்பு கிடக்குதான். ஆ குடம்பெல்லாம் தூக்க முடியலையா, ஒரு வேலையும் பார்க்க முடியலையா. ஓ அங்கே அது வேலை பார்க்குற இடத்துக்கே நடந்து போக முடியலையா, கஷ்டமாக இருக்கான். முதல்ல ஆக்டிவாக தானே இருந்தாங்க. முதல்ல ஆக்டிவாக தான் இருந்தாங்க. அதுக்கும் மனசில் உளைச்சல். மன கஷ்டம் வந்துட்டாவே எல்லா கஷ்டமும் வந்துடும். மனசில் கஷ்டமாகவே எடுத்துக்கூடாது. ஆமாம், மன கஷ்டம் வந்தாவே எல்லா நோயும் வந்துடும். அதுக்கும் மருமக இதுவா இல்லை இன்னும். யார் ரெண்டாவது மருமகளா? ரெண்டாவது மருமக, பெரிய மருமக இதுவாக தான் இருக்கு. பெரிய மருமக அதுக்கு சென்னையில் தான் இருக்கணும், அவனுக்கு வேலையே சென்னையில். சின்ன மருமக தான் இங்கே. ஆனால் அதுவும் அது புருஷனை கூட்டிகிட்டு போயிடுச்சு. ஆமாம், அம்மா தனியாக தான் இருக்கு. அப்பா வருத்தமா இருக்கு. அப்பா எதுக்கு மேலே இது பண்ணாமல் இருக்காரு. ஆனால் இத்தனைக்கும் வந்துடுறாங்க, டெய்லி காலையில் வந்துடுறேன். அப்படி இருந்தால் அதுக்கு மனசுக்கு வருத்தமா இருக்கு. கல்யாணம் பண்ணி வச்சதே வருத்தமா இருக்குது. என்ன அப்புறம் இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கால வந்துடுறா? ஹாஸ்பிட்டல் உள்ளேருந்து வந்துட்டாரு. அவன் நல்லா தான் பார்த்துக்கிறேன் தீபனேஷ். இருந்தாலும் அவங்களுக்கு மனக்கவலை. தீபனேஷ் நல்லா தான் பார்த்துக்கிறேன். அது மனக்கவலை வந்துட்டா நம்ம எதுவும் பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு 2 நாள் 3 நாள் அவங்க ஃபுல்லாகவே புருஷனை முன்னாடி இங்கே வந்துருக்கலாம். யாரு? அம்மாவோட தீபனேஷ் பொண்டாட்டினே இதோட பேசவே பேசாது. அது ஏன் அவங்க அந்த புள்ள ரொம்ப பேசவே மாட்டேங்குது. இந்த அம்மாவும் அதை பத்தியே பேச மாட்டேங்குது. அது இடையில ஒரு நாள் ஏதோ மிஸ்கம்யூனிகேஷன் பண்ணிட்டா அவள. அதனாலதான் சுத்தமா பிடிக்கல 2 பேருக்குமே. சுத்தமா பிடிக்கல. தீபனேஷ் அந்த அம்மாவும் மாமியாவை பத்தி பேச மாட்டேங்குது, இதுவும் மருமகளை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்குது. அந்த மருமகளையும் பத்தி ரொம்ப பேசாது. ஒலையில அரிசி போடுறாங்க. அந்த மருமகளையும் பத்தி ரொம்ப பேசாது, அதுவும் மாமியா பத்தி பேசாது. எல்லாத்துக்குமே அம்மானா ஒரு மாதிரி இருக்கு, மாமியானா ஒரு மாதிரி தான்டா இருக்கு. எல்லா டிஃபரன்ஸுமே எல்லாத்துக்குமே அப்படித்தான் இருக்கு. அதுக்காக மாமியாக்க என்ன பண்றது? இருந்துதானே அதுக்கு என்ன பண்றது? அவங்களும் ஒரு நாள் மாமியாராவா? ஆமாவா இல்ல, அதே நான் முத்துட்டு எல்லாம் கேட்டேன். நீங்களும் ஒரு நாள் மாமியாவீங்க இல்ல, நீங்க மட்டும் இப்படியே இருக்கு, புரியல. அப்ப நீங்க அதை எப்படி கேரி பண்ணுவாங்க? இப்ப அந்த காலம் கூட இவ்வளவு தூரம் எதிர்ப்பு எல்லாம் தெரிவிக்க மாட்டோம். ஓரளவு சகிச்சு பொறுத்துக்கிட்டு வாழணும்னு நினைப்போம். இந்த காலம் பப்ளிக்காவே எதிர்ப்பு தெரிவிக்குது. அதாவது மாமியானா எப்படி சொத்து வச்சிருந்தாலும் எனக்கு வேண்டாம், ஆனா அவங்கள்ட்ட காசு மட்டும் வேணும். ஆமா, அவங்க எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிதான் பண்ணுது. அப்புறம் நம்ம என்ன பண்றது? அதுதான் எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனையா வருது, மயங்கி வச்சுக்கிறது வீட்டுல எல்லாம். இந்த தக்காளிக்கு இந்த ரசம் என்ன பண்ண போறீங்க? ரசம் வைக்க போறேன். ரசம் எல்லா பிள்ளைகளுக்குமே மாமியானதே ஆகல. மக மாப்பிள்ளைன்னா ஒத்து போயிருது. அது ஏன் வேற்றுமை நினைக்கிறாளா? ஆமா, வேற்றுமை நினைக்குது. அந்த பிள்ளைய அதிகமாவதே இதுவா எடுத்துக்குது. இன்னும் நீயே நான் அவளெல்லாம் சொல்றது, ஒவ்வொரு பிள்ளைய சொல்லுது, மாப்பிள்ளைய ஒத்து போயிடுறாங்க மக சொல்றதுக்கு. என்ன? ஆமா, அவன் மாப்பிள்ளை போடுற ட்ரெஸ்ஸை கூட மாமியா தான் டிசைட் பண்ணதான். மக இது நல்லா இல்லை, எங்க அம்மா அதுதான் போட்டுக்க சொல்றாங்க, கட்டிட்டு அதை போடுங்க அப்படின்னு. அப்ப அவங்க அந்த பொண்ணு வந்து அம்மா பேச்சு கேட்கறதுனால அந்த பையனை வந்து அம்மா பேச்சு தான் கேட்கணும்னு சொல்றாங்க. ஆதிக்கமாயி போச்சு. என்ன பண்றது? இப்ப ரொம்ப அந்த காலம்லாம் இவ்வளவு தூரம் பப்ளிக்கா யாரும் சொல்ல மாட்டோம். இப்ப வந்து ரொம்ப பண்ணுது. என்ன பண்றது? ரசம் எதுல வச்சா போதும்? நீங்க மதியம் ரசம்? ஆமா. ஏன் சாம்பார் வைக்கலையா? சாம்பார் வச்சா ரொம்ப லேட் ஆயிடும். அப்புறம் இது தருண் சுந்தர் பார்த்தீங்களா? தருண் சுந்தர் என்னமோ இதுல போட்டா கூட காசு வருமாம்ல, ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் போட்டா கூட காசு வருமா. ஆனா கமெண்ட்ஸ் எல்லாம் என்னமோ வருமா, அது வேண்டான்ட்டாரு அவங்க வீட்டுக்காரரு. சொன்னுச்சு கமெண்ட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி வைக்க தானே வைக்கணும். ஆன் பண்ணி வைக்கணும், அது என்னமோ மாதிரி வருமா கமெண்ட்ஸ் எல்லாம். அதுல காசு கூட வருமா, இதை விட 3 மடங்கு வருமா. ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் சொன்னுச்சு.
அதோட அப்டேட்டு அடுத்து அவங்க ஏதோ பண்றாங்க, நீ வீடு அதை கட்டுறாங்க, வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பிச்சிட்டா. யாரும் சொன்னாலும் அதுக்கு வந்து அக்காவுக்கு எது ஏங்க அப்படி இதுல யூடியூப்ல போடுறீங்க, ஃபேஸ்புக்ல போடுங்க வீடியோஸ் எல்லாம் நிறைய வரும் உங்களுக்கு காசு, நீங்க காசு இல்லைங்கிறீங்க, காசு நிறைய வரும் அப்படின்னு. அதுக்கு தான் அது சொல்லுது. என்ன வரும் ஃபேஸ்புக்ல எல்லாம் போட்டா? ஃபேஸ்புக்லயும் இதே மாதிரி தான். ஆனா அதுக்கு வந்து நம்ம இப்ப ரீச் வச்சிருந்தாங்க இல்ல இவ்வளவு தூரம்னு 5000 வாட்ச் ஹவர்ஸ், இது என்ன வச்சிருந்தாங்கல்ல 4000 வாட்ச் ஹவர்ஸ், இது என்ன சொல்ல மானிட்டேஷன் ஆகிறதுக்கு நம்ம எவ்வளவு பாடுபட்டோம். அது மாதிரி வந்து அதுலயும் ஃபேஸ்புக்லயும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருப்பா, ஆனா கம்மியா வச்சிருப்பா. இப்ப நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் 500ங்கிறது என்னைக்கு வந்துருச்சு, ஒரு வருஷம் முன்னாடி வந்துருச்சு. ஆனா வந்து நம்ம இது வாட்ச் டைம் ஹவர்ஸ் ரீச் பண்ணணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணோம். இப்போ அதுல வந்து ஏதோ ஒரு ஒண்ணுதான் இருக்கும் போல, ஆனா வந்து அதை ஈஸியா ரீச் பண்ணிட்டா மணி வர்ற மாதிரி. இப்போ நம்ம வந்து அடுத்து எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்னா இப்போ டாலர் சேர்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து டாலர் சேர்த்துட்டு இருக்கோம்ல, அதுல வந்து ஈஸியா வந்துடும் போல் இருக்கு. அதனாலதான் அதுலயும் போடுறா. இதுல இருக்கிற நம்ம என்ன பண்றோமோ அதை அப்படியே எடுத்து அதுல அதை ஒரு ஷார்ட்ஸா எடுத்து இதுல ஷார்ட்ஸ்னு சொல்றோம், அதுல ரீல்ஸ்னு சொல்றோம். அதுல ஆனந்த் ஜில்லு எல்லாம் போடுறாங்க, ஃபேஸ்புக்லயும் போடுறாங்க அவங்களாம். அம்மு அரசன், ஆனந்த் ஜில்லு எல்லாரும் போடுறாங்க. அருண் சுந்தர் போடலையா, இப்ப நம்ம போடல. அவங்க எல்லாம் எல்லாத்துலயுமே போடுறாங்க. ஆனந்த் ஜில்லு எல்லாம் நிறைய காசு வருது. அவனுக்கு எப்படிதான் இந்த வேலைக்கும் போயிட்டு எல்லா வேலையும் பண்ணவும் தோணுதில்ல. வீட்டுல இருந்து பண்ணாதானே பண்ண முடியும். வீட்டுல இருந்து ஒருத்தர் பையனை சொல்றோம்ல, லேப்டாப்ல இருந்து வேலை பார்ப்பேன், வீட்டுல இருந்தானே லேப்டாப்ல இருந்து வேலை பார்க்க முடியும். ஆனா வெளியே போயிட்டு வந்து இல்ல மேம், செல்லுக்குள்ள பண்ணாலே இப்ப வெளியே உழைக்கிறவங்க இந்த வேலை பார்க்க முடியாது. இப்ப வந்து என் புருஷன் நல்லா உழைப்பாரு, ஒரு அம்மா சொல்லுது என் புருஷன் நல்லா உழைப்பாரு, வெளியே போய் மாடு மாதிரி உழைப்பாருன்னா அவங்களுக்கு வந்து இந்த எடிட்டிங் இந்த இதெல்லாம் தெரியாது. இப்போ ஒரு பையங்க படித்த பையங்க வீட்டில் இருந்தே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவனுக்கு எடிட்டிங் தெரியும், லேப்டாப்பில் உட்காந்து 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் வேலை பார்த்து அவன் காசு வைப்பேன், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இவன் ஜில்லு வந்து அங்கேயும் போய் மூட்டை தூக்கி அதையும் போடுறேன், இங்கேயும் வந்து இதையும் தூக்கி போடுறேன். அது எப்படி ஆச்சரியமா இருக்குல்ல, அவனுக்கு தெரியுது அதெல்லாம். ஒரு அவங்க அப்பா சரியில்லை, அந்த பையனோட அப்பா, ஆனந்தோட அப்பா, அதனால அவனே தலையெடுத்து எல்லாம் பண்ணி ஆகணும். அதனாலதான் அவன் இதாகிறேன். இது என்ன மம்மி சுட வைக்கிறீங்க? மீன் குழம்பு சுட வைக்கிறேன். ஃபிஷ் குழம்பு. ஃபிஷ் குழம்பு நல்லா இருக்கும் பாரு, கெட்டியா. அது சுட வைப்போம். சுட வச்சுட்டு ரசத்தை வச்சுட்டு குழம்புக்கு பதில் எது ஊற்றிக்கலாம். ஆமா ஆமா, ரசம் வச்சிடலாம். ஆமா ரசம் வச்சிடலாம். ரசம் வந்து ஒரு தமிழ் பாரம்பரியமான உணவு. ரசமா எல்லாரும் வைக்கிறாங்க. அது கல்யாணக்கார வீட்டுலாம் பால ஏதோ ஒரு வீட்டுல வைக்க மாட்டாங்க, வச்சிருந்தாங்க. கல்யாணக்கார வீட்டுல பொதுவா ரசம் வைக்க கூடாதும்பாங்க. ஏன்னாக்க ரசம் வந்து துக்க வீடுகள்ல தான் வைக்கணும். நல்ல நடக்கையில ரசம் வைக்க மாட்டாங்க, சூப்பு தான் வைப்பாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் சூப்பு வைக்காம ரசமே வைக்கிறாங்க. அன்னைக்கு நம்ம போன கல்யாணக்கார வீடு ரசம் தான் வச்சிருந்தாங்க. ஆமா, அவங்க கேட்டாங்க ரசம் வேணுமா, ரசம் வேணுமா, சூப்பு தான் வைப்பாங்க கல்யாணக்கார வீட்டுல. அதாவது இந்த பூக்கோசு போட்டு சூப்பு, காலிஃபிளவர் சூப்பு இந்த மாதிரி தான் வைப்பாங்க. ஆனா இப்ப நம்ம கல்யாணக்கார வீட்டெல்லாம் ரசம் வைக்கிறாப்பா. எனக்கு அது எப்ப தெரியும்னா, இந்த நம்ம அத்தை கிரகப்பிரவேசம் பண்ணால, அப்ப வந்து சொன்னாங்க, என்னடா இவங்க ரசம் வச்சிருக்காவே, நல்லது எதுக்கு ரசம் வைக்க மாட்டாங்களே அப்படின்னாங்க சாப்பிட்டவங்க. அதனாலதான் அப்ப அவங்க வீடும் கெட்டு போச்சா மம்மி? அப்படித்தான் நினைக்கிறேன் சாப்பாட்டுல. அது எப்படி அவங்க சொன்னவங்கள்ட்ட தெரிஞ்சானே சொல்லியிருப்பாங்க, வள்ளி கெட்டிக்காரிங்கிறாங்க கடைசியில் அதுல எல்லாம் ஓட்டு விட்டுட்டாங்க. அப்ப அதுலயும் அவங்க சாப்பாட்டுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணனாலதான் அவங்களும் இப்ப வீட குடுக்குற மாதிரி. அதுக்கு ஆள் இல்லைன்னாவே யாருமே ஏமாத்து தெரிஞ்சு வைப்பீங்க. எப்பவுமே ஆள் சப்போர்ட் வேணும். நானே தனியா இருந்துக்கு வேணா நினைச்சா அது நடக்கவே நடக்காது. ஒண்ணு பிள்ளைய ஊட்டிய வேணும், ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா ஃப்ரெண்ட் சப்போர்ட், இல்லைன்னா ஆள் சப்போர்ட், வேற ஏதாவது சப்போர்ட் வேணும். எதுவுமே இல்லாம தனியா இருந்தாக்க யாருமே ஏமாத்தி சொத்து வாங்குதே வைப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் அதிசயம் இல்லை, அதெல்லாம் நடக்குதுங்க. அது அந்த காலத்துல இருந்தே எல்லாம் அப்படிதான் வருது. இப்போ உங்க அக்காவோடலாம் இங்க எஸ்டேட்ல இருந்து ஏதோ இது பண்ணிட்டு தான் நீங்க வந்தா. அப்புறம் அவங்கள வந்து தேனாஞ்சனி இல்ல, ஐதானே வந்து தேனா இங்க இங்கே படிக்க வச்சுக்கிட்டு அவங்க 2 பேரா இருந்திருக்காங்க புடிச்சு முண்டாட்டி. இதே சாக்குன்னு இவங்க ஒண்ணுட்டாங்க. அவன் நல்லா தானே இருக்கா, அவன் மைங்க நல்லா தானே இருக்காங்க. என்ன குறைஞ்சு வச்சு
என்ன குக்கரை வைக்கிறோங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு ஒரு விசில் விட்டக்கே எவ்வளோ வெந்துருச்சு பாரு. ஒரு விசிலுக்கே. ஓ, ரசத்தை வச்சு விட்டுருவோம். நல்லா குலையா வந்துச்சு. ஆமாம். இந்த பருப்பு மசிக்கிறதெல்லாம் ஸ்பெஷல் டே அன்றைக்கி தான் வசிக்கிறா எல்லாமே. அது ஏன் எல்லா நாளும் வசிக்க முடியாதா? மசிக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் செலவு ஐட்டம் கூட வரும். அதுக்கோசரம். ஓ, பருப்புலாம் அந்த காலம் இப்போதான் ஈஸியாக போச்சு, எல்லாம் சம்பாதிக்கிறாங்க, ஈஸியாக போச்சு. அந்த காலம்லாம் நாங்கள்லாம் இருக்கல, பருப்பெல்லாம் ரொம்ப சிரமம். பருப்பே கிடைக்காதா? கிடைக்கும், செலவுண்டு. இப்ப மாதிரிலாம் அப்ப செலவழிக்க முடியாது அந்த காலத்துல. ஓ, எவ்வளவு பணக்காரன்னு செலவழிக்க மாட்டாரு. அப்ப முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு சமைக்கலாம் மாட்டீங்களா? பொங்கலுக்கு மட்டும்தான் போடுவோம், சமைக்கலாம் போட மாட்டோம். பொங்கல் அன்னைக்கா இல்ல வெறும் பொங்கல் போடுற அன்னைக்கா? வெறும் பொங்கல் வெறும் பொங்கலுக்கு போடுவோம், பொங்கல் அன்னைக்கும் போடுவோம். ஓ, அப்ப முந்திரி பருப்புலாம் என்ன காஸ்ட்லியா தான் இருந்துச்சா இல்ல இதே மாதிரி தான் இருந்துச்சு? காஸ்ட்லியா தான் இருந்துச்சு. ரசம் வைக்க போறாங்க கைஸ். ரசத்துக்கு கொஞ்சோண்டு பருப்பு தண்ணி ஊற்றுவோம், நல்லா இருக்கும். பருப்பு தண்ணி ஊற்றினா டேஸ்ட் கூட வரும் ரசத்துக்கு. அந்த கணக்கம்பட்டியில் பார்த்தீங்கன்னா மோகன் தோட்டம் தான் போட்டிருக்கு அதில். அப்படியா? அதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆமாம், யோகி பாபு கொஞ்சம் கொடுத்துருப்பார் போல. மோகன் தோட்டம் தான் போட்டிருக்கு. அது என்ன டிஃப்ரெண்டாக இருக்குல்ல? ஆமாம், நம்ம எப்பவும் நார்மலாக போடுறது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், எல்லாரும் விரும்புகிறா. இல்லை, மிளகு ஜீரகம் தட்டிட்டு வந்துடுறேன். மிளகு ஜீரகம் பூண்டு. எதுக்காக மேமே? ரசத்துக்காக? இதே எக்யூப்மெண்டா? தட்டுற எக்யூப்மெண்டா? ஆமாம். ஜீரகம், மிளகு, இது பூண்டு. இப்போ இதே வீடு கட்டையிலே இந்த மாதிரி தட்டுறது இதுன்றதெல்லாம் கல் மாதிரி ரெடி பண்ணி வச்சுரா இல்லை கிரானைட்? ஒரு சில வைக்கிறாரு. அது நீங்க ஏன் கட்டும் போது அந்த மாதிரி சொல்லலையா? நம்ம சொல்லல. அந்த மாதிரி நாங்க யோசிக்கவே இல்லை ஃபர்ஸ்ட். இதெல்லாம் தனியா தான் இருக்கு. ரெண்டாவது அவங்க இது இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம், அவங்க வீடு இல்ல. ஆமா ஆமா, அவங்களுக்கு அவங்களே வேலை பார்த்துக்கிறாங்க, காசு இல்ல. நம்ம எல்லாம் காசு கொடுத்து பாக்குறதுனால வேலைக்கு யோசிக்க வேண்டியது. ஆமா, மேஜரான வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும்பா, சின்ன வேலையெல்லாம் பார்க்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி டிசைனிங் நம்ம வேற டிசைனிங் சொன்னோம்னா அவங்க ஒரு டிசைனிங் போடுறாங்க. ஆமா, அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் 10 நாளைக்கு கூட இருக்குது, இன்னும் 20 நாள் கூட இருக்குது. நம்ம கிரகப்பிரவேசம் எந்த ரேட்ல பண்ணணும்னு சொல்லணும், அப்புறம் அந்த ரேட்டோட கூட போயிரும்ன்றனால அந்த டிசைன் வேண்டாம் இந்த டிசைன் மாத்துங்க அப்படின்னு சொல்றான். உங்க அண்ணன் வீடு கட்டிட்டு இருக்கா? பாத்தீங்களா மம்மி? பார்த்தேன், வீடு சூப்பரா இருக்கு. என்னென்ன பாத்தீங்க? வீடு டிசைன் போட்டிருக்காங்க. வேற என்ன பண்ணிருக்கா? ஃபர்ஸ்ட் உப்பு போட்டுதானே தெரியலையே. உப்பு போட்டுதானே வைக்கணும். ரசம் பொங்குமா? பொங்குதே, பருப்பு தண்ணி ஊத்துனால. ஓ, உப்பு போட்ட மாதிரி தான் இருக்கு. உப்பு போட்டனா கொஞ்சம் போட்டீங்க நீங்க. உங்க அண்ணன் வீட்டுல காம்பவுண்ட் எடுக்கிறாளோ? எடுக்கிறாள? அதுக்கு தான் இந்த இடத்துல நோண்டி வச்சிருந்தாங்க. காம்பவுண்டுக்காக வேற எதுக்குமான்னு தெரியல. ஓ, என்ன சேஃப்டியா இருக்கணும் எதிர்பார்ப்பா? ஆலோசி வீடு கட்டுறதை விட ஃபர்ஸ்ட் சேஃப்டி பண்றதுதான் முக்கியம். காம்பவுண்டு சவரு பக்கத்துல இருந்து அவன் வீடு இருக்கு, சந்திர வீடு. சந்திர வீடு அவனோட என்னைக்கும் சண்டை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமா, ரசம் வச்சாச்சு. ரசம்லாம் ஒரு கொதி வச்சா போதும். ஒரு கொதி வச்சா. ஏன்? அது வந்து அவ்வளோதான், கொதிச்சிச்சுன்னா போதும். இதுக்கு ஒரு மூடி வேணும். அது கூட நேரம்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. கப்புன்னு மூடி வச்சிடணும், அப்போதான் டேஸ்டா இருக்கும். இப்போ இது கல்யாணக்கார வீட்டில் அவங்களும் கப்புன்னு முடிச்சிருவாங்களா? அண்டாவில் செஞ்சு. அன்னைக்கு நம்ம சாப்பிட்ட கல்யாணத்தில் ஐஸ்கிரீம்லாம் நல்லா இருந்துச்சு மம்மி. ஆமாம், ஐஸ்கிரீம் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு. அது என்னமோ புதுசாக உள்ள ஐஸ்கிரீம் மாதிரி. அந்த பழம்லாம் வச்சிருந்தாங்களா? அதெல்லாம் பழம்லாம் வச்சிருந்தாங்களா? அதெல்லாம் பழமா? அது எல்லாருலயும் வைக்கிறது தானே. ஃப்ரூட் சாலட், ஃப்ரூட் சாலட். அது எல்லாரும் கல்யாணம். அதுல என்னென்ன பழம் சாப்பிட்டீங்க? அதுல எனக்கு ஆப்பிள் எப்பவுமே பிடிக்காது. ஆப்பிள் கருத்து போயிடும். அவங்க முன்னாடியே நறுக்கி போட்டு வச்சு அது கருத்து போயிடும்.
கருத்து போயிட்டா நல்லா இருக்காதுல்ல, ஆனால் அப்படியே வச்சிருப்பாங்களா? ஆ இல்லை ம். அப்புறம் ஆப்பிள் வச்சிருந்தாங்க, வேற மம்மி? ஆப்பிள் இது அந்த தண்ணிக்காக குடிக்கிறதுக்கு ஒரு பழம் இருக்கும்ல, தர்பூசணி. அப்புறம் வந்து பப்பாளி பழம், கொய்யாப்பழம், அப்புறம் அன்னாசி பழம். ஓ, இதெல்லாம் வச்சிருந்தாங்க. இதுல எந்த பழம் நல்லா இருந்துச்சு? அன்னாசி பழம்லாம் தின்னேனா. ஆப்பிள் நறுக்கிற உடனே திங்கணும், வச்சு தின்னா நல்லா இருக்காது. அது நம்ம வீட்டுல வைக்கிறதாவது வைக்கலாம், அவங்க அத்தனை பேரோட இதுவும் பட்டு அது திங்கிறதுக்கு. ஆமா, கையில ஆனா சுத்தமா தானே பண்ணிருப்பாங்க கல்யாணக்காரனா. சுத்தமா தான் இருக்கு, இருந்தாலும் இவ்வளவு தூரம் திறந்து தானே வச்சிருக்காங்க. ஆமா, ஜெனட்டிக்கா பண்ண முடியாது. ஏன்னா அது பல பேருது அங்க இருந்து ஆப்பிள் அங்க தூக்கி போடுவேன், அவன் கட் பண்ணுவேன், இவன் எடுத்து வைப்பேன், என்னதான் உர போட்டு வேலை பார்த்தாலும் சுத்தமா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆமா, அதனாலதே. சாப்பாடுலாம் எப்படி இருந்துச்சு? சாப்பாடு வெஞ்சன குழம்பெல்லாம் டேஸ்டா இல்ல. என்னென்ன வெஞ்சனம் வச்சிருந்தாங்க? அதான் தெரியல. மண்டி வச்சிருந்தாங்க, மண்டி நல்லா இருக்குன்னு ஒருத்தர் வாங்கிட்டாரு. இந்த வெண்டைக்காய் மண்டியா? ஆமா, ஏதோ மண்டி, வெண்டைக்காய் மண்டியா என்ன மண்டி, நான் அதெல்லாம் தொடவே இல்லை. நீங்க என்னென்ன சாப்பிட்டீங்க? நான் வந்து குழம்பு, ரசம், கொஞ்சோண்டு குழம்பு, ரசம், தயிர் ஊத்திக்கிட்டேன் நல்லா. ஓ, நமக்கு அல்சருக்கு அதே சரியா வரும். அப்புறம் லாலிபாப் வச்சிருந்தாங்கல்ல, லாலிபாப் சூப்பரா இருந்துச்சு. அது என்ன நண்டுல வைக்கிறத பண்றதாம்ல, கட்லெட் மாதிரியா? கட்லெட் மாதிரி லாலிபாப் குச்சி மாதிரி வச்சிருந்தாங்க. குக்கர் போட்டு இல்லாம. ஆமா, எங்க அதோட விசில் இந்த விட்டு தாளிச்சு விட்டாச்சு. இதை பண்ணிட்டு சோறு வந்துருச்சுன்னா சாப்பிட வேண்டியதேன். ஓ, மதியம் லஞ்ச் ரெடி. வலிக்கு நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சாச்சு லஞ்சை. ஆமாம், பழைய குழம்பு எடுத்து சுட வச்சாச்சு. ஆமாம், ரசம் வச்சாச்சு சூடா, மோர் இருக்கு, கூட்டு செஞ்சாச்சு. கூட்டு போட்டே சாப்பிட்றலாம் மேமே. விட்டுட்டேன். நைட்டுக்கு வேணா ஏதாவது சட்னி இன்னே அரைச்சிக்கலாம். என்ன கூட்டே முக்கால்வாசி சாதத்துல பிரட்டி சாப்பிட்டோம்னா அதுவே டேஸ்டா இருக்கும். நிறைய பேர் வெறும் பருப்பு இதுவே வைக்கிறாரு. வெறும் பருப்பாவா? வெறும் பருப்பை வந்து கடுகு இது ஜீரகம் போட்டு தாளிச்சு, ஜீரகம் பூண்டை போட்டு தாளிச்சு பருப்பு மட்டுமே சாப்பிடுறாங்க நிறைய பேர். ஐயர் விடலாம் அதே. அப்புறம் இந்த எக்குல எல்லாம் போட்டு இது கிளறுவீங்கல்ல, இந்த இதெல்லாம் போட்டு சிரிஞ்சிரம் பெரிஞ்சிரம் போட்டு ஏதாவது தாளிச்சு. அதுதான் அவங்க பண்றாங்க அப்படி. அதுதான். ஓ, நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலா செம்பு பருப்புல தான் இருக்காங்க. அது வந்துருச்சு மம்மி. கணக்கம்பட்டி கோயில்ல கல்யாணமும் பண்ணுவாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே அந்த சமாதியில வச்சு கல்யாணமும் பண்ணுவாங்களாம். நீங்க கல்யாணம் பார்த்தீங்களா மம்மி? நான் பார்க்கல, ஆனா நம்ம போறதுக்கு முன்னாடி கல்யாணம் எல்லாம் நடந்துச்சான் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து மம்மி அவர் வந்து உயிரோட இருந்தனால இப்ப நம்ம சாமி இதுக்கு சொல்றோம்ல, இப்ப மாரியம்மன், விலங்கியம்மன் இதுகளுக்கு தான் சக்தி இருக்குன்னு சொல்றோம், நம்ம குலதெய்வத்துக்கு சக்தி இருக்குன்னு சொல்றோம். ஆனா வந்து சர்க்குரு அவர் வந்து மனுஷனா தானே இருந்தாரு. அவரு கொஞ்சம் இதுவா இருக்கையில அவர் சொல்றதெல்லாம் நடக்குமா? போகையில வரையில அந்த கேட்கறவங்கள்ட்ட உயிரோட இருக்கையிலே அவர் கேட்கும் போது அவர் கேட்கறது சொல்லு, அவருக்கு யார்கிட்டயாவது ஏதாவது கஷ்டம் சொன்னானா அவனுக்கு இது சரியா போயிடும். நான் இப்ப நான் இங்க இருக்கேன், ஒருத்தர் என்னோட சொல்றேன், எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குமா, என் மக இப்படி பண்ணது, என் உனக்கு இதெல்லாம் சரியா போயிடும், சரியா வந்துடும், எல்லாம் நல்லா வந்துடும் அப்படின்னு அவர் வாக்கு கொடுத்தாருன்னா நல்லா ஆயிடுச்சா எல்லாருக்கும். அதனால அவரை வந்து அவர் சமாதியான உடனே அவருமே கொஞ்சம் வயசுல முடியாம இருந்தாரா, முடியாம இருந்தவரை கொண்டு போய் எங்கேயோ இதுன்னுட்டாங்களாம். அது இது புதைச்சிட்டாங்க. புதைச்ச உடனே அவர் அங்கிருந்து இது பண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த இங்க எழுதினாராம். அப்படி வந்துதான் புதைச்சிட்டு அவங்க வந்து ஏதோ கடைக்கு ஏதோ வந்திருப்பா, அவளை பார்த்தா திரும்ப இவர் உயிரோட வந்து நிக்கிறாராம். அப்புறம் இவர் இறந்ததுனாலதான் இந்த மாதிரி சமாதியா வச்சிருக்கா. அவருடைய சொல்லுக்கு அவ்வளவு சக்தியா. அவருக்கு எப்படி மம்மி? கருணாக்குனாலயா? இப்ப நம்ம தாரணேஷ் சொல்றோம்ல, சக்தி கிடைச்சிருக்கோம், தெய்வத்தோட பரிபூர்ண சக்தி கிடைச்சிருக்கோம். அது கிடைச்சாதான் இதெல்லாம் பண்ண முடியும். சித்தர்கள்லாம் அப்படித்தான். நம்ம ஊர்ல சுந்தரசாமி வந்து 39 வயசுல சமாதியானவரு. ஆனா அவருக்கு வந்து கோயில் கட்டியிருக்கா அவரு. அவருக்கு வெறும் 39 வயசுல காய்ச்சல், உடம்பு சரியில்லாம இருந்து இதுவா இருந்து சமாதியானவர் தான் அவரு.
ஆனா அவரும் ஒரு சித்தர். அவர்கிட்ட போய் கும்பிட்டா எல்லா காரியமும் நடக்கும். அவரு நோய் சம்பந்தமா உள்ளது நடக்குமா இல்ல எல்லா காரியமே வேண்டலாமா? எல்லா காரியமே நடக்கும். அதனாலதான் இந்த கோயில்களுக்கு பக்தர்கள் கூட வராங்களா? சாப்பாடு போடுறாங்க, அன்னதானம் நிறைய போடுறாங்க. அந்த மாதிரி சித்தர் கோயில தான் அன்னதானம் நிறைய போடுறாங்க. எல்லாரும் வரணுங்கிறதுக்காக. ஏன்னா திடீர்னு வந்து பசி பட்னியோட நம்ம வெளியே வர முடியாதுல்ல. அதுனா இங்க இருந்தாங்கப்பா ஏதோ ஒரு நேரம், இப்ப நம்மளுக்கு என்னதான் ரிச்சா இருந்தாலும் ஒரு நேரம் பசின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த சாதத்தை கொஞ்சம் சாப்பிடுவோம்பா அப்படின்னு சொல்லி சாப்பிட வந்துடணும். சாப்பாடு நல்லாதான் இருக்கு, காரமா இருக்கானா ரொம்ப மட்டம்லாம் கிடையாது, ஓரளவு மீடியம். மீடியம் தான். சாம்பார் ரசம் மோர் எல்லாமே வாங்கிக்கலாம் மதியம் லஞ்சு. காரமா இருக்கு மாதிரி. எப்பவுமே மதியம் லஞ்சு சாம்பார் ரசம் மோர் எல்லாமே தான். எதை கோயிலுங்கிறனால கோயிலுங்கிறனால ஒரு குழம்பு ஒரு இதோட விடுறது இல்ல, மோர் எல்லாமே தான் கொடுக்குறா. மோர் சூப்பரா இருக்கு, தயிர் நல்லா. எவ்வளவு ஜனங்கள் சாப்பிடுறாங்க அப்பா. கொஞ்சம் நஞ்சம் பேர் இல்ல, கிட்டத்தட்ட அதுவே 1000 பேர் இருக்கும். ஆமா, ஒரு நாளைக்கே 1000 பேருக்கு நடக்குது. ஆனா இந்த அமாவாசை இந்த மாதிரி திருத்தலங்கள்ல உள்ள கூட வருமா? அவர் புனர்பூச நட்சத்திரம் தான் அவருக்கு மம்மி. அப்படியா? அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு கூட போட்டிருக்கா, அதுல எழுதி இருந்துச்சு. இது என்னென்ன காலத்துல இந்த உச்சகால பூஜை பண்ணுவாங்கன்னா, அதாவது ஒரு நாளைக்கு 3 வேளை மம்மி. காலையில 6, கோமாதா பூஜையை முடிச்சுட்டு ஒரு பூஜை, அப்புறம் மதியம் 12, அப்புறம் ஈவினிங் 6. இது 3 நேரம் மட்டும் தான் சாமி கும்பிடுறது. மீதி நேரம்னா நம்ம பூவை கொண்டு போய் கொடுத்துட்டு தீபத்தை காமிப்பாக சும்மா சாமி கும்பிட்டு வர வேண்டியது. இந்த அபிஷேகம் இதெல்லாம் பண்ண மாட்டா. இதுவே இது அமாவாசை அன்னைக்கு, பௌர்ணமி அன்னைக்கு. அதே மாதிரி உச்சகால பூஜை இதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி, அப்புறம் புனர்பூச நட்சத்திரம் தான் அவருக்கு. சித்தாருக்கு வந்து புனர்பூச நட்சத்திரமா, அதனால அவர் நட்சத்திரத்தை அன்னைக்கு அங்கே சிறப்பா இருக்கும். நல்ல இதை டெவலப் பண்ணி நல்லா பண்ணுவா. புனர்பூசம்னா கடகராசி. அவர் கடகராசி போல. அதுல எழுதி இருந்துச்சு புனர்பூச நட்சத்திரம் அமாவாசை பௌர்ணமி, இது 3 நாளும் விசேஷமா இருக்கு. கூப்பிட்டு செஞ்சுட்டேன், தேங்காய் கொஞ்சம் திருவி போட்டேன். புனர்பூச நட்சத்திரம்னா கடகராசியில வரும். கடகராசி வரும். புனர்பூசம் பூசம். ஆனா மனுஷன் இருந்து இவ்வளவு தூரம் கடவுளுக்கு ஈக்குவலா சக்தி பெற்று இருக்கா. ஆமா, இல்ல சித்தர்கள் எல்லாமே முக்காவச்சு சக்தியானவங்க. அப்ப சித்தர்கள்னா அவங்க கல்யாணம் பண்ணிட்டு இருக்க மாட்டாரா மம்மி? கல்யாணம் பண்ணிருக்க மாட்டாரா? அதனாலதான் பவர். சுந்தர சாமிகளும் கல்யாணம் பண்ணல. கல்யாணம் பண்ணல. அவர்லாம் 39 வயசுல இதானவர். அப்ப ஆனா நம்ம எங்க இருக்கவங்க சின்ன வயசுல ஒருத்தக இதுவாகிறாங்க, ஆனா அப்படிலாம் ஆக முடியல. விவேகானந்தர் கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி பிள்ளை வேண்டாம் விட்டுட்டு போனவர். அவர் கல்யாணம் பண்ணாமல்ல, பண்ணிட்டு ஒரு குழந்தையும் பிறந்துச்சு. அதுக்கப்புறம் படுத்திருந்தாராம். திடீர்னு ஞானோதயம் வந்துச்சான். அப்புறம் தான் போய் இந்த ஏதோ மரத்தடியில போய் தியானம் பண்ணாரு. ஆனா இவங்கள்ட்டையும் சித்திரப்பீடத்துலயும் நிறைய அமைதியா தானே தியானம் பண்ண சொல்றாங்க. தியானம் பண்ற மாதிரி. இங்கேயும் சுந்தரசாமிகள்ட்டையும் அமைதியா தான் தியானம் பண்ண சொல்றாங்க. அது ஏன் மம்மி? அவங்களுக்கு எல்லாம் அமைதியா இருக்கிறதே பிடிக்கும். இப்ப இந்த கோயில் எல்லாம், இந்த சிவன் கோயில் விலங்கன் கோயில் எல்லாம் மணி அடிச்சு வழிபடுறாங்கல்ல, அது பிடிக்காதா? அமைதியதே விரும்புறாரு. அப்ப நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து அமைதியா உட்காந்து காமா வேண்டணும் அப்படின்னு சொல்றாங்க. அங்கே டெய்லி பாட்டு படிக்கிறதுக்குன்னு ஒருத்தர் வராரு. வேலைக்கு 3 வேலைக்குமே வராது. அப்படியா? அவர் தான் வந்து மைக்ல வந்து பாட்டு படிச்சு எல்லாருக்கும் அவங்க இது பண்ண தீபத்தை காமிச்சோடனே இவர் வந்து பாட்டு படிக்கிறாரு. பாட்டு படிச்சு எல்லாரும் எதுவுமே புரியாது. ஒரு 2வது வாட்டி போனாதே புரியும். அப்படியா? நம்ம இப்பதானே ஃபர்ஸ்ட் வாட்டி போயிருக்கோம். இருந்தாலும் நம்ம எல்லா இடத்துக்கும் 2 வாட்டி போக முடியாதுல்ல மம்மி. ஒரு வாட்டி இப்போ ஃப்ளைட்லலாம் ஒரு வாட்டி போகிறதுலையே நம்ம என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டா தானே உண்டு. அவ்வளோ தூரம்னு பார்த்தாது. ஆனால் ஒரு சிலர் ஃபர்ஸ்ட் வாட்டி காமிச்சாலே கரெக்டுன்னு பிடிச்சிக்கிட்டுருவா. நம்மளாம் கொஞ்சம் எல்லாமே லேசி தான். 2-3 வாட்டியாக போனால் பார்த்துருவோம். நம்ம இத்தனை வாட்டி போகிறோமே எப்பவுமே கூப்பிட்டு, இத்தனை வாட்டி நம்ம போகிறோமே, நம்ம குலதெய்வங்கள்ல எத்தனை சாமி இருக்குன்னு கவுண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி எந்தெந்த இடத்துல என்னென்ன வச்சிருப்பான்னு தெரியாது. நம்ம அந்த பேச்சியம்மன் சொல்கிறோம்ல, பேச்சியம்மன் இருக்குங்கிறதே நம்மளுக்கு அன்னைக்கு பூ வைக்கலதான் தெரியும். அதே மாதிரி பக்கத்தில் சேரன் சோழன் பாண்டியன்லாம் இருக்கு. அந்த முக்கால அரசர்கள்லாம் இது வச்சிருக்கிறாங்க. ஆனால் நம்ம மெயினாக வழிபடுற சாமி இது. ஆனால் அதுவும் ஒரு சிலர் வழிபடுவா போல. சேரன் சோழன் பாண்டியன் இதெல்லாம் அவர்களாம் அரசர்கள் தானே. சோறை வடிச்சு விடணும்.
அவ்வளவுதான். ஓ, சோறு இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். லஞ்ச் ரெடி ஆயிட்டு. லஞ்ச் ரெடி. இவர் முட்டைக்கோஸ் கூட்டு. இவரங்க முட்டைக்கோஸ் கூட்டு. முட்டைக்கோஸ் இல்ல, பிளாக்கொட்டை. பிளாக்கொட்டை கூட்டு. பிளாமூஸ் மாத்திட்டோம். பிளாக்கொட்டை கூட்டு, பிளாமூஸ், ரசம், மீன் குழம்பு, சோறு கவுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சாதம் வெந்துக்கிட்டு அது வேக விட்டு பார்க்கலாம். கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் வேணும் கைஸ். ஃப்ரெண்ட்ஸ், மதியானம் லஞ்சு பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம், சூட சாதம், பிளாமூஸ் கூட்டு பாருங்க, நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது சாப்பிட. ரசம், மீன் குழம்பு. மீன் குழம்பு நேற்று வச்சது, அது சூடு பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஊரில் லஞ்ச். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.